ஊற்றுறதுனால ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நேராக என்னுடைய சொந்த செலவில் எங்கள் தோட்டம் கூப்பிட்டு போகிறேங்க. எவ்வளோ ஆயிட்டாலும் சரி, அந்த மட்டை வந்துங்க 16 அடி 17 அடி தான் வருங்க. இன்றைக்கி வந்து கரெக்டாக 23 அடி நீளத்துக்கு வந்திருக்குது. மட்டை வந்து வண்ணமாகி போச்சு. வண்ணமானதுனால அதனுடைய மட்டம் வந்து நல்ல உடம்பு திடகார்த்தமாக இருந்தால் எந்த நோயும் வராது, நல்ல விதமாக இருக்கலாம். அந்த எண்ணம் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குதுங்க. அதை வந்து இந்த எண்ணெய் ஊற்றின மரங்க வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குதுங்க. மட்ட ஊக்கம் வந்தால் அல்லா சத்து இருக்குன்னு கணக்குங்க. போன மாதம்தான் ஃபஸ்ட்டு வந்தனுங்க. வந்து முதல்லையே ஒரு எண்ணெய் இங்கே வராதிக்க முடிய வாங்கிட்டு போயிருக்கணுங்க. நான் வந்து ஒரு தென்னை விவசாயி வாங்கிட்டு போய் அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்துங்க அந்த அவனுடைய டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 2-3 ரிசல்ட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிருக்கு. அதை நான் சொல்கிறேங்க. இங்கே வந்த நோக்கம் என்னோட வந்துங்க பக்கத்துக்கு தோட்டத்துக்காரெல்லாம் என்னங்கிறாங்க, ஆர்வமாக கூப்பிடுறாங்க, போயிட்டு வரலாம் அவங்களாவே கூப்பிடுறாங்க. அதனால் வந்து இப்போ வந்திருக்காங்க. ஊற்றுறதுனால ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நேராக என்னுடைய சொந்த செலவில் எங்கள் தோட்டம் கூப்பிட்டு போகிறேங்க. எவ்வளோ ஆயிட்டாலும் சரி, அந்த மட்டை வந்துங்க 16 அடி 17 அடி தான் வருங்க. இன்றைக்கி வந்து கரெக்டாக 23 அடி நீளத்துக்கு வந்திருக்குது. மட்டை வந்து வண்ணமாகி போச்சு. வண்ணமானதுனால அதனுடைய மட்டம் வந்து நல்ல உடம்பு திடகார்த்தமாக இருந்தால் எந்த நோயும் வராது, நல்ல விதமாக இருக்கலாம். அந்த எண்ணம் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குதுங்க. அதை வந்து இந்த எண்ணெய் ஊற்றின மரங்க வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குதுங்க. மட்ட ஊக்கம் வந்தால் அல்லா சத்து இருக்குன்னு கணக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் மீண்டும் தொடர்ந்து செய்வோம். எங்கள் ஊருக்கா என் நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஐயா சொல்கிறாரு 300 காய் எடுக்கலாங்க. 300 காய் வேண்டாம், மரத்துக்கு நல்லா வந்தால் 150 காய், 50 காய் அதுக்கு செலவு போடலாம். 200 காய் போதும். 50 காய் 20 ரூபாய்க்கு போட்டாலே என்ற காய் இந்த மாதம் 35 ரூபாய்க்கு போயிருக்குதுங்க. அதனால் இந்த எண்ணெயை நம்பி நல்லா செய்யலாம். இதில் ஒரு இந்த மாதம் என்ன தெரியுங்களா, சின்ன வயசுக்காரர் வந்திருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஒன்று சொல்கிறேனுங்க, விவசாயம் தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். ஐயா சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். சொன்னால் நம்மளுடைய மன திருப்தி ஆகும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. சொல்கிறேன் சொல்லாட்டி போகிறாங்க. நாம் சொல்கிறது தான் நான் சொல்கிறேங்க, நீங்களும் சொல்லுங்கள். விவசாயம் மேலுக்கு போகணுன்னா நல்லா பாடுவடலாம். இந்த எண்ணெய் கரைசல் வந்து அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்குதுங்க. இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குது இந்த எண்ணெயினால் அப்படிங்கிறேன். இன்றைக்கி வாங்கிட்டு போகிறேங்க. நீங்களும் வாங்கி லாபத்தை சம்பாதிச்சு கடன் என்கில்லாத வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. யார் கையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, நம்ம போதிலே நம்மளுக்கு போகுது. யூடியூப் மூலமாக தான் ஐயா நடத்துகிற பொன்னூஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துட்டு தான் நான் இங்கே விஜயம் பண்ணேன். முதல் தடவையே வரும்போதே கோடை காலத்தில் நம்ம 3 ஏக்கர் மக்காச்சோளமும் 3 ஏக்கர் பருத்தியும் போட்டிருந்தேன். ஐயாவோட பேச்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உடனே நான் எண்ணெய் கரைசல்லாம் வாங்கிட்டு போய் ஒரே ஒரு தடவை தான் பருத்திக்கும் ஒரு தடவை தான் அடித்தேன், மக்காச்சோளத்துக்கும் ஒரு தடவை தான் அடித்தேன். மக்காச்சோளத்தில் படைப்புழுங்கிற ஒரு நோயே இல்லாமல் போயிடுச்சு. கடைசி நேரத்தில் கதிர் வாங்கின கதிரும் முழுமையாக எண்ணெய் இது தானியம் பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடியெல்லாம் படைப்புழு பட்டதுனால எங்களுக்கு அதாவது முழு கதிர் வாங்காமல் அரை கதிராக தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு வருமானமும் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனால் போன கோடையில் எனக்கு நல்ல மகசூலும் கிடைச்சது, பயிரும் நல்ல வளர்ச்சி வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி பருத்திக்கும் அதே மாதிரி எண்ணெய் கரைசல் தான் விட்டேன். ஒரே ஒரு கரைசல் தான். செந்தாழைன்னு ஒரு நோய் விழுந்திருந்தது. ஐயா இங்கே இந்த இடத்துலேருந்து நான் வாங்கிட்டு போன ஒரு மருந்து அடித்ததுனால 3 நாளில் ரிசல்ட் கிடைச்சது. ஆனால் ஐயா கிட்ட சொன்னேன், நீ 3 நாள் சொல்கிறது ஜாஸ்தி, 24 ஹவர்ஸில் உனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னாரு. ஆனால் 24 ஹவர்ஸில் நான் வந்து காடை சுற்றி பார்க்கல. 3ஆவது நாள் தான் நான் சுற்றி பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமே தெரிஞ்சது. அதுக்கு பிறகு ஐயா கிட்ட வந்து சொல்லி திரும்ப ஒரு மருந்து போய் அடித்தோம். நல்ல ஈல்டு, பருத்தியும் நல்ல ஈல்டு கிடைச்சது, மக்காச்சோளமும் ஈல்டு நல்லா கிடைச்சது. அதை நம்பி தான் இப்பையும் வந்து பருத்திக்கு வந்து ஒரு மருந்து தான் அடிச்சிருக்கிறேன், ஐயா கொடுத்த மருந்து.
ஆனால் செடி வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. அதான் ஐயாவை கூட வந்து பார்க்க சொல்லியிருக்கிறேன், எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள்